நல்லா பாருங்க, நம்மளுக்கு இன்னும் 15 டேஸ்ல சரிங்களா, 15 to 20 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. இப்போதான் சார் ஸ்கூலுக்கே போனோம், லீவ் எல்லாம் முடிச்சுட்டு விஜய் பர்த்டே அஜித் பர்த்டே எல்லாம் கொண்டாடி இப்போதான் ஸ்கூலுக்கே போன மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள மிட் டேர்ம் எக்ஸாம்ன்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலை மிட்ல வந்துடும். ஜூலை மிட். நீங்க 11th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இதுதான் நிஜம் சரிங்களா. ஸோ 11th and 12th ஆல்மோஸ்ட் மிட் டேர்ம் சேம் டைம்ல தான் வரும். ஸோ ஜூலை மிட்ல உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. இந்த மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு என்ன சார் சிலபஸ் ஆக இருக்கும்? மோஸ்ட் ப்ராப்ளி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 to 3 லெசன் சிலபஸ் ஆக இருக்கும். 2 to 3 லெசன் சிலபஸ் ஆக இருக்கும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா சார்? எவ்வளோ மார்க்குக்கு சார் அப்படின்னா, இந்த மிட் டேர்ம் எக்ஸாம் 35 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க சார். பேட்டர்ன் என்ன? ஓகே, பேட்டர்ன் என்ன? பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று 35 மார்க்கு கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா 50 மார்க்குக்கு. ரெண்டு லெசன் முடிச்சிருக்காங்கன்னா மோஸ்டா 35 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க மிட் டேர்ம் எக்ஸாம். 3 லெசன் முடிச்சிருக்காங்கன்னா 50 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க மிட் டேர்ம் எக்ஸாம். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துக்கோ. 35 மார்க்லையும் 2 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஓகே, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறுது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. அதே மாதிரி என்னைக்கு உனக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் ஓகே ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க, அந்த ஷெட்யூல கமெண்ட் பண்ணு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸை வந்து பார்த்துக்கலாம். 35 மார்க் எப்படி சார் அப்படின்னா 10 into 1 which is equal to 10. 3 2s are 6, 3 3s are 9, 2 5s are 10. டோட்டலா கூட்டி பாரு 20 35. இது ஒரு பேட்டர்ன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 5 2 மார்க் கொடுத்துட்டு 2 2 மார்க் எழுதினா போதும், 5 3 மார்க் கொடுத்துட்டு 2 3 மார்க் எழுதினா போதும். ஸோ 2 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 செகண்ட் யூனிட் 1 சரியா. ஸோ 2 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் எழுத சொல்லுவான், செகண்ட் யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் எழுத சொல்லுவான். ஸோ 5 மார்க்ல மொத்தம் 4 கொஸ்டின் இருக்கும். பட் நீ அதில் மேல இருக்க 2ல ஏதாச்சும் 2 எழுதணும், கீழே இருக்க 2ல ஏதாச்சும் 2 எழுதணும். ஸோ 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் நீங்க எழுத போறீங்க. இன்னொரு 35 மார்க்குக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 into 1 which is equal to 8 mark, 4 into 2 which is equal to 8 mark, 3 3s are 9, 2 into 5 which is equal to 10. ஓகே, இதுவும் 35 மார்க். இதுல வந்து 10 கொஸ்டினுக்கு 10, இதுல 7 கொஸ்டின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா. இதுல 5 இதுல 7 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஃபைனலா 50 மார்க் சப்போஸ் 3 யூனிட் முடிச்சிருக்காங்கன்னா 50 மார்க்கு கூட வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி வைக்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடு. 10 மார்க் சரியா. இல்ல இல்ல இங்க 5 5 வரும். ஓகேவா. ஸோ 3 யூனிட் முடிச்சாங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா 5 மார்க்ல ஒரு யூனிட்க்கு ஒரு கொஸ்டின். ஓகேவா. ஐ எம் சஞ்சய். ஹாய் சஞ்சய், நேத்து அங்க வந்தீங்க, இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க. வெரி குட் சஞ்சய். எஸ், ஜூலை 2 ஸ்டார்ட் ஆகுதா? ஓகேடா ஓகேடா. ஸோ உங்க டைம் டேபிள் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நல்லா பாருங்க, இப்படிதான் வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்க்கு நேத்து நான் ஒரு மேரத்தான் கிளாஸ் போயிருந்தேன்டா. அந்த மேரத்தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை நான் 4 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். நான் என்ன நடத்திருக்கேனோ அதை தாண்டி ஒரு கொஸ்டினும் வரப்போறது இல்லை சரியா. அப்ப நல்லா பாரு, உனக்கு இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதை நான் நடத்திருக்கேனோ அதை மட்டும் பார்த்துக்கோ, போதுமானது. 1 மார்க்குக்கு என்ன பாருங்க, புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்கை பாருங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின் ரொம்ப கம்மியா கேட்பாங்க, 1 or 2 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ அந்த மார்க் போனாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சென்டம் வாங்குறது எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். ஓகேவா.
இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் 15 டேஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நல்லா பாரு. ஃபிசிக்ஸில் 2 யூனிட்ஸ் கேட்குறாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 2 யூனிட். நான் 2 யூனிட்டை 2 வீடியோவில் நடத்தி கொடுத்துட்றேன். சரியா? இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி ஈவினிங் வந்து யூடியூப் சேனல்லே கிளாஸ் வரும். ஸோ தயவுசெய்து அந்த யூடியூப் சேனல் கிளாஸை வந்து பாருங்க, நல்லபடியாக ஃபாலோ பண்ணி அதை சால்வ் பண்ணி பழகுங்க. 12th பார்த்தீங்க அப்படின்னா அமரன் பேட்ச் இருக்கு. அமரன் பேட்சை ஜாயின் பண்ணாதவங்க அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி சரியா, அமரன் பேட்ச் சார் நீங்கள் ஆல்ரெடி அமரன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும் அப்படின்னா பேக்லாக் சீரிஸ் யூடியூப்ல போய்கிட்டு இருக்கு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதை பாரு. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் 2 யூனிட்ஸ் முடிச்சுட்டேன். அந்த முடிச்ச யூனிட்டை 4 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ணி விட்டுருப்பேன். நான் என்ன நடத்திருக்கேனோ அதுல தான் உனக்கு கொஸ்டின் வரும்போது மிட் டேர்முக்கு அதை நல்லபடியாக படிச்சுக்கோ. சார் எங்களுக்கு யூனிட் 1 எனக்கு கைனமெட்டிக்ஸில் ஹாஃப் லெசன் சார் டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ 12th மட்டும்தான் அமரன் பேட்ச், 11th கிடையாது. 11th ஃபுல்லாக யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. யூனிட் 1 ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்லா பாருங்க, எங்களுக்கு யூனிட் 1 அண்ட் கைனமெட்டிக்ஸில் ஹாஃப். ஸோ நல்லா பாரு, இன்னும் டைம் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப்லி உங்களுக்கு 2 யூனிட்ஸ் வைக்க போறாங்க. இந்த 15 டேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம். ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு நான் டிபிபி கொடுத்துறோம். இந்த டிபிபியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு இருக்க போது அந்த கொஸ்டின்ஸை நல்லபடியாக பாரு. நம்ம சேனல் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா 10th வரைக்கும் பிடபிள்யூ ஃபவுண்டேஷன் சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் 11, 12 சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களுக்கு இதை சொல்லிடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் என்னைக்கு டெஸ்ட்டு, என்ன சிலபஸ், அது என்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. 11th அப்படின்னா யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வரப்போது. 12th வந்து அமரன் பேட்ச் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.